என்றும் உங்களுடன் நைனிஸ். பூனகிரி வாடியடி சந்தையிலிருந்து பரந்தன் நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது இன்றைய பரிசு நாள் எமது பாடசாலை சமூகத்திற்கு மகிழ்வான நன்னாளாகவும் மாணவர்களுக்கு சிறந்த அனுபவத்தை தருகின்ற இனிய நாளாகவும் அமையும் என உறுதியாக நம்புகின்றோம். கவிஞயா நாட் 143 புள்ளிகளை பெற்று சாதனை படைத்து 100% உயர்வடைந்துள்ளது. தற்பொழுது 2024ஆம் ஆண்டு மாணவிகள் தன்னுடைய கடமை அறிவித்துடன் ஏற்றும் பணி 8 நல்லூர் வாவிக்கு ஓடி வந்தோம். முக்கியமான இடம் பெறுபவராக சாதாரண பரீட்சை இருதர பரீட்சைகளிலே இன்றைய தினம் நமது பாடசாலையில் இடம்பெற்ற தரமென்று புலமை பரிசில் சாதனையாளர் கௌரவிப்பு மற்றும் பரிசில் நாள் 2025 ஆகிய நிகழ்வுகளுக்கு நமது வணக்கம் அன்பான தாயக உறவுகளே. விகேயின் தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ். பூனகிரி வாடியடி சந்தையிலிருந்து பரந்தன் நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது வருகின்ற ஞாபகார்த்த வளைவிற்கு அருகாமையில் அமைந்திருக்கின்ற கிளி நல்லூர் மகா வித்தியாலயத்தில் நேற்றைய தினம் பரிசளிப்பு மற்றும் சாதனையாளர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வானது பாடசாலையினுடைய முதல்வர் மதிப்புக்குரிய திரு இராசலிங்கம் கலைச்செல்வன் சார் அவர்களின் தலைமையில் மிக கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிகழ்வினுடைய பிரதம விருந்தினராக கிளிநொச்சி தெற்கு கல்வி நிலையத்தினுடைய கல்வி பணிப்பாளர் அவர்கள் வருகை தந்து சிறப்பித்ததுடன் கௌரவ சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் இந்நாள் கோட்டக்கல்வி பணிப்பாளர் அவர்களும் வருகை தந்து சிறப்பித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாது அயல் பாடசாலை ஆசிரியர்கள், அதிபர்கள், பாடசாலை மாணவர்கள், நலம் விரும்பிகள், கொடையாளர்கள் என்போரும் இங்கே நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்திருந்தார்கள். இந்த பாடசாலையினுடைய ஆசிரியர் மற்றும் மாணவர் வளங்கள் மிக குறைவாக இருக்கின்ற போதும் ஒரு பெரிய பாடசாலையால் நிகழ்த்தக்கூடிய அளவு மிகச் சிறப்பான அரங்க நிகழ்வுடன் கூடிய மிகவும் அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் மிக சிறப்பான நிகழ்வுகளை இங்கே இந்த பாடசாலையினுடைய முதல்வர் கலைச்செல்வன் சார் அவர்களின் தலைமையிலே நடாத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்நிகழ்விலே இப்பாடசாலையினுடைய முதல்வர் சிறந்த சிந்தனையுடன் கூடிய தூர நோக்கான பல கருத்துக்களையும் பதிவு செய்திருந்தார்கள். அந்த வகையில் இந்த பாடசாலை சமூகத்தினருக்கு எங்களுடைய தளம் சார்பாக சிறந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் இதுவரை எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த காணொலியின் கீழ் இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டினை கிளிக் செய்து தொடர்ந்தும் உங்களுடைய பேராதரவை வழங்க வேண்டும் என உங்களுடன் கேட்டுக்கொண்டு இறுதி வரை எங்களுடைய காணொலியோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நன்றி. இன்றைய பரிசு தின நிகழ்விற்கு இனிய அழைப்பினை ஏற்று முதன்மை விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய கிளிநொச்சி தெற்கு வலய கல்வி பணிப்பாளர் திருமதி பிரதிபா காயத்ரி கைபதி அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எனது ஆரம்ப கல்வியின் குரு மற்றும் வழிப்படுத்திய நல்ல அதிபர், பாடசாலையின் முன்னைநாள் அதிபரும் மற்றும் முன்னைநாள் கோட்டக்கல்வி பணிப்பாளரும் ஆகிய மதிப்பிற்குரிய திரு திருநாவுக்கரசு கருணாநிதி பிள்ளை அவர்களே,
பூனகிரி கோட்டக்கல்வி பணிப்பாளர் மதிப்பிற்குரிய நாவல்நாள் கணேஸ்வரநாதன் அவர்களே மற்றும் எம்மினிய பூனகிரி இலங்கை வங்கி முகாமையாளர் திரு சி. நுருபன் அவர்களே, கௌரவினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நல்லூர் கிராம அலுவலர் திரு வி. ஜெயவேந்தன் அவர்களே, தற்போது ஜெர்மனியில் வசிக்கும் அன்பான பழைய மாணவன் திரு செந்தூரன் அவர்களே, நம் அழைப்பினை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம் குடும்ப பாடசாலை மற்றும் அயல் பாடசாலைகளின் அன்பான அதிபர், பண்பான ஆசிரியர்களே, முன்பள்ளி ஆசிரியர்களே, பெற்றோர்களே, பழைய மாணவர்களே, நலன் விருதிகளே, அன்பிற்கினிய ஆசிரிய உறவுகளே, நமது பாடசாலையின் பண்பான பாசமிகு அன்னை தந்தையர்களே, உங்கள் அனைவரையும் இன்முகத்துடன் இருகரம் கூப்பி மகிழ்ந்து வரவேற்று வணங்குகின்றேன். இன்றைய பரிசு நாள் எமது பாடசாலை சமூகத்திற்கு மகிழ்வான நன்னாளாகவும் மாணவர்களுக்கு சிறந்த அனுபவத்தை தருகின்ற இனிய நாளாகவும் அமையும் என உறுதியாக நம்புகின்றோம். பண்பாட்டு விளைநிலங்களை தன்னகத்தே கொண்டு கிராமிய மணங்காமலும் நமது பாடசாலை சிறந்த எதிர்காலத்திற்கு முகம் கொடுக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான செயல்திறனுடைய வினைத்திறன் மிக்க கல்வி செயற்பாடுகளையும் இணைப்பாடுகளான செயற்பாடுகளையும் முகம் கொடுத்து வருகின்றது. இதற்கு ஆக்கப்பூர்வமாக பங்களிப்பினை சமூகத்திடம் வேண்டியிருக்கின்றது. எமது பாடசாலை வகுப்பறை தளபாடங்கள் நிறைவாக உள்ள போதும் அன்றாட வினைத்திறனான அலுவலக நடைமுறைகள் மற்றும் கற்றல் கற்பித்தலுக்கான இலத்திரனியல் உபகரணங்களின் அடிப்படை வசதி இன்னும் கற்றல் கற்பித்தலில் பாரிய சவாலாக உள்ளது. எனினும் பாடசாலை அபிவிருத்தியில் பங்காற்றிக் கொண்டிருக்கும் அர்ப்பணிப்பான வினைத்திறன் மிக்க நல்ல ஆசான்கள், நல்லொழுக்கமுள்ள மாணவர்கள், அக்கறையான பெற்றோர்கள், பெற்றார்கள், பழைய மாணவர்கள், நலச்செய்திகள் அனைவரையும் இந்நாளில் மனதார வாழ்த்துடன் எம்மை வழிப்படுத்தி நெறிப்படுத்தி ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் ஒத்துழைப்பினையும் வழங்கிக் கொண்டிருக்கும் இணைச்சி தெற்கு கல்வி அலுவலகத்தினருக்கும் மற்றும் கோட்டக்கல்வி அலுவலகத்தினருக்கும் மிக்க நன்றிகளும் பாராட்டுகளும். எமது பாடசாலையின் தேசிய மட்ட பொது பரீட்சைகளில் கடந்த வருடத்திலும் உயர்ந்து செல்வதனை அவதானிக்க முடிகின்றது. நாம் 15 வெட்டுப்புள்ளிக்கு மேல் சித்தி வீதம் 20 வீதத்திலிருந்து 25 வீதமாக உயர்வடைந்துள்ளது. இதற்காக உழைத்த ஆசிரியர் சிந்துஜா நிதர்சன் அவர்கள் பாராட்டுக்குரியவர், வரவேற்பு. 2024 ஆண்டு தரமைந்து புலமை பரிசு பரீட்சையில் செல்வி தரஞ்சான் 184 புள்ளிகளையும் செல்வி கவிஞயா 143 புள்ளிகளையும் பெற்று சாதனை படைத்துள்ளமை பாராட்டத்தக்கது. இவ்விடத்தில் இவர்களை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் வழிபடுத்தி நெறிப்படுத்தி உழைத்த அந்த குடும்ப சூழலுக்கு மிகுந்த நன்றிகளும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். காப்போதரா உயர்தர பரீட்சையில் சித்தி வீதம் 33 வீதத்திலிருந்து 100 வீதமாக உயர்வடைந்துள்ளது. இதற்காக உண்மையாக அர்ப்பணிப்பாக உழைத்த பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பயிற்சி எடுத்த மாணவர்களுக்கு பாராட்டுக்குரியதாகும். இணைப்பாளர்களான செயற்பாடுகளில் நமது மாணவர்கள் கோட்டம் வலய மட்டங்களில் பங்கு பெற்றி வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த காப்போதல் சாதன பரீட்சைகளையும் 5 மாணவர்கள் மிகவும் சிறந்த பெறுபவர்களை பெற்றுள்ளமை பாராட்டுதற்குரியது. வலய மட்டங்களில் பங்கு பெற்றி இணைப்பாளர்களான செயற்பாடுகளில் ஈடுபட்ட மாணவர்களுக்கும் இந்நேரத்தில் நான் நன்றியை கூறிக்கொண்டு எமது பாடசாலை தரம் 4 மாணவன் தேசிய இலங்கை சிதம்பரா போட்டியில் செல்வன் பகீரதன் பெனோஜ் தங்கப்பதத்தினை பெற்றமை பாராட்டுக்குரியது. சாதனையாளர்கள் கௌரவிப்பதுடன் இன்றைய பரிசு நாளில் அனைத்து மாணவர்களும் விடாமுயற்சியுடனும் தொடர்ந்து பயிற்சி செய்து உயர்வான சாதனையாளர்களாக மிளிர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறது. இதற்கு ஆசிரியர்கள் வினைத்திறனுடன் செயல்படுவதுடன் பெற்றோர்கள் உறுதுணையாக விளங்க வேண்டும். பழைய மாணவர்கள் பாடசாலை மீதும் இப்பிரதேசத்தின் மீதும் பெற்றுக்கொண்டு தங்கள் பழைய மாணவர் சங்கத்தினை செயல்படுத்த புதியதொரு நிர்வாகத்தினை தெரிந்து பாடசாலையின் பௌதீக மற்றும் கல்வி உறுதியில் மீளவும் பங்கெடுத்து
பாடசாலை நிர்வாகத்திற்கு தங்களாலான பூர்ண ஒத்துழைப்பினை நல்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்வை சொல்வதற்காக பல வழிகளையும் உறுதி போட்டு கொண்டு ஒத்துழைத்துக் கொண்டிருக்கின்றார், வழங்கிக் கொண்டிருக்கின்றார், வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையில் அனைவர்களுக்கும் இந்நேர நன்றியை கூறிக்கொண்டு நிகழ்வு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நிறுவனங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. இன்றைய விழாவை கண்டுகளிப்பதற்காக நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் வேளையிலே வருக தந்த எமது வித்தியாலயத்தின் தற்பொழுது 2024 ஆண்டு புலமை பரிசு பரீட்சையில் இவர்களுக்கான பரிசில் முதலாவதாக 154 புள்ளிகளை பெற்று சதீஷ்குமா சுவந்தனி தரணியா அவர்களை அரங்கேற்று அழைத்து நிற்கின்றோம். தரணியா மேலும் இவர்கள் நோர்வே நாட்டில் வசிக்கும் இப்பாடசாலையின் பழைய மாணவிகள் தன்னுடைய கணவன் இறந்து நாளை மறுதினம் ஓராண்டு நிறைவை ஒட்டி புனிதமிய நவீசராஜா அவர்கள் தனது நவீசராஜாவின் ஞாபகார்த்தமாக இந்த சைக்கிளை பரிசளிக்கின்றனர். புனிதாண்டி குடும்பத்துக்கு மனமார்ந்த நன்றிகள். நிறைவான பரிசு வழங்கி மாணவியை வாழ்த்திய அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி. அவர்களை அடுத்ததாக அழைத்து நிற்கின்றோம். கவிஞாவின் பெற்றோர் நினைத்துக் கொள்ளவும். Okay. ஒரு புள்ளிகளை பெற்ற மாணவி செல்வினானா அபிநயாவை அரங்க கிடைக்கிறது. ரெடி. 6 புள்ளிகளை பெற்று
ஸ்ரீ மயூர்ஸ்தனை அடுத்ததாக இருக்கிறார். கொடுத்த செவன் சினா கேரீசன் ரெடி செல்வன் பானா ரவிடன் பாடசாலையின் மாணவர்கள் குழந்தை வித்தியாலயத்திற்கு தரமாக வருகிறார்கள். மாணவியுடன் இணைந்து கொள்ளலாம். வித்தியாலய ஆதிபரிடம் வேட்டியை விளைக்கிறது. தரம் 5 மாணவர்கள் பெற்ற ஆசிரியர் இல்லாததற்கு அதிகளே ரெடி பாருங்க பாருங்க இதோ இந்த மாற்றுப்படை சென்ற அறிவிச்சுடர் ஏற்றும் பள்ளி ஆண்டுதோறும் காணும் விழா. அறிவிச்சுடர் ஏற்றும் பள்ளி ஆண்டுதோறும் காணும் விழா. இனிதே கலை நிகழ்வுகள் இங்கு நடைபெறும் திருவிழா. 2023-24 ஆண்டுக்குரிய சாதனையாளர் கௌரவ நிகழ்வு தற்போது இடம்பெறும். இந்த வித்தியாலயத்தில் 1998 ஆண்டு உயர்தர வகுப்பை ஆரம்பிப்பதற்கு மும்மரமானவர்களை கட்டணமில்லாத போது போட்டிக்கு ஒரு BA பெற்று செமி நோவன் அபிவர்சனி 7 BA பெற்று
மதிப்புக்குரிய ஓய்விலோ ஓட்டக்கல்வி வழிபாடர் திரு சீனா கலையுள்ள அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். உள்ளங்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்து கவிதை வாசிப்பதற்காக செல்வி சேனா சரண்யாவை அழைத்திருக்கின்றோம். உயர்தர மாணவி செல்வி சரண்யா. நல்லூர் மாவிக்கு ஓடி வந்தோம். கல்வி எனும் வரத்தை பெற கண்ணெதிரே உள்ள நல்லூர் மாவிக்கு ஓடி வந்தோம். வந்த முதல் நாளே வாசலிலே காத்திருந்த ஆசான்களே, வந்த முதல் நாளே வாசலிலே காத்திருந்த ஆசான்களே, கல்வி எனும் வரத்தை கச்சிதமாய் எமக்களித்த தெய்வங்கள். கல்வி மற்றும் வாழ்க்கை இல்லை, ஒழுக்கமும் முக்கியம் என கசக்காமல் எமக்கு சொல்லி ஒருமைப்பாட்டை எமக்குள் வளர்த்தார்கள். கசக்காமல் எமக்கு சொல்லி ஒருமைப்பாட்டை எமக்குள் வளர்த்தார்கள். வெளியிலே பார்ப்பவர்களுக்கு தெரியாது எம் ஆசான்களின் போராட்டங்கள். வெளியிலே பார்ப்பவர்களுக்கு தெரியாது எம் ஆசான்களின் போராட்டங்கள். எப்போதும் கூறுவார்கள் எம் ஆசான்கள், நாம் உயிருள்ள ஜீவனோடு வேலை செய்கின்றோம் என்று. கடலில் தத்தளித்த எமக்கு படகாயிருந்த தலைவரையும் மறக்க மாட்டோம். கொள்கை தவறுகிறார்கள். தம் வயிறு வசிக்கும் போது உணவென நீரை அருந்தி தம்மை தாமே தியாகம் செய்து ஏமாற்றுகிறார்கள். தம் வயிறு வசிக்கும் போது உணவென நீரை அருந்தி திருமதி புல்லாம்பியை அவர்களால் இந்த சைட்டு வழங்கப்படுகிறது. சார்மினா பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் உப செயலாளர் ஆய்வு உரையம் எங்களுடைய முதன்மை விருந்தினர் அவர்களை கௌரவிக்க இணைந்து கொள்ளுமாறு வேண்டினேன். மகளமணி வித்தியாலயத்தில் தரம் 1 5 வரை படித்த பழைய மாணவி நீண்ட நேரங்களுடன் உரையாடி இன்று வருகை தருவதாக குறிப்பிட்டிருந்தால் அவரை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். ஆழ்ந்த அவர்கள் இன்றைய விழாவில்
இருக்கின்றோம். ஆழ்ந்தவர்களுக்கு அரங்கேற்ற வருகிறார்கள். எனது அழைப்பை ஏற்று இரவில் கலந்து கொண்ட அன்பு மாணவியே, உங்களை நம்பியுள்ளதுடன் அரங்கு கிடைக்கும். தரம் வைத்து பொறுத்த நடுக்கூட அதுபற்றி அறிக்கை தலைவர் அறிக்கை நட்டி வாய்ச்சனா இந்த பாடசாலையில் இங்கே மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் மாணவர்கள் காணப்பட்ட போதும் உங்களோட பொறுப்புகளை பொறுத்த மட்டுக்கு தரம் ஐந்தாக இருக்கட்டும், ஓயில இருக்கட்டும், ஏழா இருக்கட்டும், மிகச்சிறந்த பொறுப்புகளை கிளர்ச்சி தெற்கு வரையத்தில் பெற்றிருக்கிறார் இந்த பாடசாலை. அதுக்காக உழைத்த பாடசாலை ஆசிரியர்கள், அதிபர், பாடசாலை சமூகத்தினர் அனைவருக்கும் இந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்ப கல்வியை நாங்கள் பலப்படுத்தணும் என்ற அடிப்படையில் நான் 8 புள்ளிக்கு மேலெடுக்கிறத பற்றி நான் எந்த விதமான கதையை சொல்லிடுறேன். ஆரம்ப கல்வியில சகல பிள்ளைகளும் 70 புள்ளிக்கு மேல் பெறுவோம். அந்த மாணவர்களுக்காக உங்களிடம் நான் சிலமாக கேட்டுக்கொள்வேன் சொன்ன இந்த பரிசுத்தின நிகழ்வில் உங்களை கேட்டுக்கொள்வேன். இன்றைக்கு நான் உங்களுடைய பரிசு தினத்தில் உங்களுடைய நிறைய திறமைகளை பார்த்திருக்கிறேன். உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்காட்டியிருக்கிறீர்கள். தரம் கொண்டு மாணவியுடைய ஸ்பீச்சில் இருந்து அங்கால கவிதை, நடனம், வினாக்கள் உங்களுடைய திறமையை வரை காட்டியிருக்கிறீர்கள். நீங்கள் இனி எதிர்காலத்தில் பன்முக அனுபவர்களாக இருக்க வேண்டும். 24 பரீட்சையிலே சாதனையாளரை கௌரவிக்க நிகழ்வு இடம்பெறுகின்றது. சர்வானந்தி டீச்சரை அழைத்திருக்கின்றோம். கல்விப்பணி வெளியே கல்விப்பணி பாடமாவை அன்போடு அழைத்திருக்கின்றோம். இன்றைய எமது நிகழ்வினை தலைமை தாங்கி நடாத்திக் கொண்டிருக்கும் எமது பாடசாலையின் முதல்வர் திரு இராசலிங்கம் கலைச்செல்வன் சார் அவர்களுக்கும் முதன்மை விருந்தினராக வருகை தந்திருக்கும் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய கிளிநொச்சி தெற்கு கல்வி வலயத்தின் வலய கல்வி பணிப்பாளர் திருமதி பிரதீபா காயத்ரி கயபதி அம்மையாருக்கும் அறிஞர்கள் கூடியிருக்கும் அவையை செய்வதில் பெருமிதம் அடைகின்றேன். மீளாவணன் ஈழத்து இலக்கிய நவீன கவிதை வளர்ச்சியில் முக்கியமான இடம் பெறுபவர் அவர். ஈழத்து நவீன கவிதை பற்றி பேசும்போது மகாகவி முருகையன், நீலாவணன் மூவரையும் குறிப்பிடாமல் வேறு யாரையும் குறிப்பிட முடியாது. சிதம்பரம் பரமேஸ்வரன் அவர்கள் வழங்கி கௌரவிக்கிறார்கள். இளையராஜா கபடி காபோதா உயர்தர பரீட்சையில் 3 A சித்திகளை பெற்று சமூகத்திற்கு பெருமை சேர்த்து தந்த மாணவிக்கான பரிசினை தற்பொழுது சிதம்பரம் பரமேஸ்வரன் அவர்கள் வழங்கி கௌரவிக்கின்றனர். ஆகியோரை பிரியங்கன், திவ்யா, ஆசித், ஐஸ்வரி இந்த 4 பேரும் முதல்வர்கள். பிரியங்கன் சித்திர போட்டி பாடசாலை மட்டம் 1ஆம் இடம், அதிகூடியவர்கள் 94. திவ்யா சித்திர போட்டி பாடசாலை பெற்றுக் கொள்கிறார். இவர்களுக்கான பரிசை சேர்ந்து உடனே வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு வேண்டியிருக்கின்றோம். பாருங்க
ஆகியோரை அழைத்து நிற்கின்றோம். சைன்ஸ் சித்திர போட்டி பாடசாலை மன்றம் முதலாம் இடம், கிரீன்மண்டம் பாடசாலை மன்றம் இரண்டாம் இடம், மூலிகை சித்திர போட்டி பாடசாலை மன்றம் இரண்டாம் இடம், கிரீன்மண்டம் பாடசாலை மன்றம் முதலாம் இடம், சீனா ஆட்சியன் சித்திர போட்டி பாடசாலை மன்றம் மூன்றாம் இடம். அதி ஊழிய வரவு 91% விரிவு கணிதம் பாடசாலை மன்றம் மூன்றாம் இடம் பெற்றமைக்காக பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தொடர்ந்து 2024 ஆண்டு தரம் 1 மாணவிகள் ரவனா, ரக்ஷிதா, சமிக்ஷனா, ஆதிதா ஆகியோரை அழைத்து நிற்கின்றோம். ரக்ஷிதா தேவானந்த சபையின் கருத்தை பாடசாலை மன்றம் மன்னிக்கவும் போயா பாடசாலை மன்றம் முதலாம் தேவானந்தா கருத்தை A+ கருத்தை தமிழ் கணிதம் சுற்றாடல் ஆங்கிலம் சமயம் ஆகிய பாடங்களில் உயர் புள்ளி பெற்றமைக்காக ரக்ஷியாக்கு பரிசு வழங்கப்படுகிறது. சமிக்ஷனா கான்ட்ரேட் பாடசாலை மன்றம் இரண்டாம் இடம், விரிகணிதம் பாடசாலை மன்றம் முதலாம் இடம், தேவானந்தா சபை கருத்தை ஏத்தரச்சிட்டு ஆதிபுரிய வரவுக்காக சமிக்ஷனாக்கு வழங்கப்படுகிறது. செல்வன்டினா ஆதித் சித்திர போட்டி பாடசாலை மன்றம் முதலாம் இடம், விரிகணிதம் பாடசாலை மன்றம் முதலாம் இடம், விவேகானந்த சபை கருத்தை ஏத்தரச்சிட்டு பெற்றமைக்காக ஆதித்துக்கு பரிசு வழங்கப்படுகிறது. தரம் 4 மாணவர்கள் வரிசையிலே வேணாஸ், வினுஷன், சந்திரா, சமிஸ்ரவி ஆகியோரை அழைத்து நிற்கின்றனர். வேணாஸ் தமிழ் கணிதம் சுற்றாடல் ஆங்கிலம் ஆகிய பாடங்களில் உயர் புள்ளிகளையும், விரிவு கணிதம் சிதம்பர கணித போட்டி கோட்டமட்டம் முதலாம் இடமும், சிதம்பர கணித போட்டி சிறப்பு தேர்ச்சி பெற்றமைக்காகவும் வினோத்துக்கு பரிசு வழங்கப்படுகிறது. ரெனுஷன் விரிவு கணிதம் கோட்டமட்டம் மூன்றாம் இடம், கடிகட்டம் மூன்றாம் இடம். ஷாட்பிலிகா இசையும் ஆசையும் கோட்டமட்டம் முதலாம் இடமும், வரிவட்டம் இரண்டாம் இடமும் பெற்றுள்ளார். சைவ சமய பாடத்தில் உயர் புள்ளியை பெற்றுள்ளார். சந்தியா இசை மசையின் கோட்டமட்டம் முதலாம் இடம், வரிவட்டம் இரண்டாம் இடம், சைவ சமய உயர் புள்ளி. சபிஸ்தவி 2024 தரம் 4 மாணவி அதிபுரிய வரவு 98 விதத்துக்காக பரிசினை பெறுகிறார். தொடர்ந்து பரிசை வழங்கி கௌரவிக்க இன்றைய விழாவில் கௌரவ விருந்தினரும் எமது நல்லூர் கிராம அறிவியல் மாநில மதிப்புரிய தலைவி தேவிந்தன் அவர்களை அழைக்கிறோம். முதலாம் இடம், ஆங்கிலம் கணிதம் சுற்றாடல் உயர் புள்ளி, அறிவுரிய வரவு 98 வீதம். நானா கவினியா ஆர்வம் எழுத்து தமிழ் ஒலித்தினம் கோட்டமட்டம் முதலாம் இடம், நலியமட்டம் முதலாம் இடம். தமிழில் உயர் புள்ளி பெற்றமைக்காக வழங்கப்படுகிறது. ராஜேஷ் கவினியா வாசிப்பு தமிழ்மொழி தினம் கோட்டமட்டம் முதலாம் இடம், வரிமட்டம் முதலாம் இடம். சைவ சமயம் உயர் புள்ளி பெற்றமைக்காக வழங்கப்படும். மட்டம் ஆங்கில உட்படுத்த கோட்டமட்டம் மூன்றாம் இடம், பிடிஎஸ் கணிதம் தமிழ் விஞ்ஞானம் வரலாறு ஆங்கிலம் புலியல் சங்கீதம் சமயம் உயர் புள்ளி பெற்றமைக்காக. கோவிலா பகுஷியா தமிழ் தினம் பேச்சு கோட்டமட்டம் இரண்டாம் இடம், சிறுவதியாக்கம் கோட்டமட்டம் முதலாம் இடம், சுகாதாரம் உடற்கல்வியில் தமிழ் வரலாறு நயம் ஆகிய பாடல்கள் உயர் புள்ளி பெற்றமைக்காக வழங்கப்படுகிறது.
ஸ்ரீபுவனா அறிவுடையவர்கள் 94 வீதம் பிடிஎஸ் உயர்த்தி சீனா ஐஸ்விலா சிவராத்திரி வினாவிடை போட்டமிட்ட முதலமலம் கவிதை வழிபட்ட முதலமலம் ஏரிய பாடல்கள் உயர்த்தி பெற்றமைக்காங்க வீணா மதுசன் தனம் 9 போட்டமிட்ட 3ஆம் இடம் தமிழ் துணை வாசிப்பு கலப்பந்தாட்ட குழு நாட்டார் வளர்ப்பு ஏனா ஜகுஸ்திகா மகாவித்யாலயம் திருமதி சிந்துஜா நிதர்மன் ஆசிரியர் பரமண்டி புலமன் பரிசு பரிசில் 2024 கௌரவித்துள்ளார். வேறுமொழி கல்வி தளிக்க வித்திட்ட ஆசிரியர் வாழ்க்கை கற்கும் பதிவை போல தனித்துவமாக கற்பித்த எங்கள் சிந்துஜா ஆசிரியருக்கு எண்ணற்ற நன்றிகள். எங்கள் சிந்துஜா ஆசிரியருக்கு எண்ணற்ற நன்றிகள். நீர்வேலி ஊரிலிருந்து நிலமும் பயணம் செய்து வேறு ஒளி கல்வி தழைக்க வித்திட்ட ஆசிரியர் வாழ்க. வேறு ஒளி கல்வி தழைக்க வித்திட்ட ஆசிரியர் வாழ்க. 10 மாத கற்பிணியான நீங்கள் பக்குவமாக மனுஷமந்தம் நிறைவேற்றினீர்களே தங்கள் பணியில். பாடசாலை மண்டபங்களில் சாதாரண பரீட்சைக்காக எடுத்த போதும் வேறு வழி தேடி நீங்கள் பொது நோக்கும் மண்டபத்தில் கற்பித்தீர்கள். சிரமங்கள் பல சுமந்தும் சிரித்தபடி கற்பித்தீர்கள். அறிவியாக மாணவர்களை அரவணைத்து கற்பித்தீர்கள். வெட்டு புள்ளிகளுக்கு மேல் வெற்றி வெற்றீர்கள். அத்தனை மாணவர்களையும் ஆற்றலுடன்
விருப்புடனே நன்றி கரம் குவிக்கின்றோம். நன்றி. வாழ்த்துவோர் தரம் அனைத்து 2024 மாணவர்களின் பெற்றோர்கள் மாணவர்கள் நன்றி. தயாரித்து ஓசியா கஜவர்தன், தயாரித்து பிரைஸ்மூடி, தயாரித்து பிரைஸ்மூடி, Lecia Petty, Sarmila Jayakrishan, Radhidevi Neminathan, Parasutra Patriman, Virabhani Philippan, Virabhani Philippan, Meghala Ramanan, Sivapala Raja Rajiv, Divakaran Purasimanan, Kajetan Sarmanandi, Sureka Spangaran, Sodhinathan Pinkanesen. யாராவது ஆசிரியர்கள் அறிவிக்காமல் இருந்து தயவு செய்து அரங்கை அறிவிக்கின்றனர். சோதிநாதன் விக்னேஸ்வரி, சோதிநாதன் விக்னேஸ்வரி, சோதிநாதன் ஆசிரியர், ஜெயக்குமார் ஆசிரியர், தற்பொழுது சிந்திகா ஆசிரியர்களுக்கு உலக பரிசில் தரும் செய்யும் தக்க மாணவிய பெற்றோர்கள் மேலும் அவரை குளிர்விக்கிறமைக்காக வழங்கப்படும் பரிசு புதிய வித்தியாலயத்தின் அதிபர் மருத்துவ கலச்சற்றும் சிறப்புரிய பரிசை தற்போது பெற்றோர்கள் வழங்கி மகிழ்கின்றனர். சுவாதன், நவநீதன், ராஜேஷ் கண்ணா ஆகியோரை அரங்குக்கு அழைக்கின்றோம். பாருங்க ரெடி பாருங்க பாருங்க ரெடி பாருங்க
தன்ஹா ஆசிரியர் காணப்படுது. தன்ஹா ஆசிரியர் தன்ஹா அவர்கள் நிசாந்தினி ஆசிரியர் பெண்கள் பாடியாடும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் புது கொண்டாட்டம் பெண்கள் பாடியாடிடும் திரு தீனா கணிதப்பிரசர் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைத்திருக்கின்றோம். இப்போ அறிவர் காலம் 1998ஆம் ஆண்டு இந்த பாடசாலையிலே காபோத உயர்தர வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டது. அச்சந்தர்ப்பத்திலே எமது பாடசாலை வளாகத்திலே கட்டடங்கள் இல்லை. ஆரம்பத்தில் ஒரு கட்டடமும் தற்பொழுது நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கும் மண்டபம் தவிர ஏனைய மண்டபங்கள் கீற்று கொட்டகைக்குள் பால் ஆட்சி உயர்தர வகுப்பை ஆரம்பித்து வைத்த பெருமையை தீனா கடுதிப்பிள்ளை அறிஞர் அவர்களுக்குரியது. பின்னர் அவர் கோட்டை கட்டி அதிகாரியாகி ஓய்வின கோட்டை கட்டி அதிகாரியாக இந்நிகழ்வில் கலந்து கொள்கின்றார். இது அவருடைய உரை. 2024 ஆகிய 2 ஆண்டுகளில் தரமஞ்சு புறம பரிசு பரீட்சை, சாதாரண தர பரீட்சை, உயர்தர பரீட்சைகளிலே சித்தி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் முகமாக இன்றொரு அருமையான மறக்க முடியாத நிகழ்விற்கு தலைமை தாங்குகின்ற திருவாளரி கலைஞர் அதிபர் அவர்களே, பிரதம விருந்தினால் கலந்து சிறப்பித்துக் கொண்டு இருந்து இன்று தன்னுடைய அலுவலகத்துக்கு சேவை நிமித்தம் உடனடியாக உரையாற்றி தந்த திருமதி வினவா ஆயத்திரி கஜபதி அவர்களே, இன்றைய கோட்டக்கல்வி பணிப்பாளர் அவர்களே, திரு நாமன கணேசன் நாதன் அவர்கள் மிக விரைவில் பணிவிழா காண காத்துக் கொண்டிருந்த அவர்களே, இலங்கை வங்கியினுடைய முகாமையாளர் திரு இருமுகன் அவர்களே, கௌரவ விருந்தினராக இங்கே சமூகம் அளித்துக் கொண்டிருக்கின்ற கிராம சேவை உறுப்பினர் திரு ஜெயந்தன் அவர்களே, இந்த பாடசாலையிலே கல்வி கற்று இங்கு ஜெர்மன் நாட்டில் வசித்து வருகின்ற திரு பாவநாத் செந்தூரன் அவர்களே, இப்பாடசாலையினுடைய ஆசிரியர்களே, உப அதிபர் அவர்களே, அன்பான பெற்றோர்களே, அன்பான மாணவ செல்வங்களே, பாடசாலை விருது சங்க உறுப்பினர்களே, நலன் விரும்பிகளே, அன்பான
மாணவ செல்வங்களை திரும்ப அவர்களை கூற வேண்டும். இந்த அருமையான நிகழ்விலே நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு மிகவும் சந்தோஷமான ஒரு நிலையிலே காண்கின்றீர்கள். நான் உங்களுடைய பாடசாலையிலே 1995ஆம் ஆண்டு வந்து கடமையாற்றியவன். இந்த கொட்டில் பெற்றோர்களால் கட்டப்பட்ட கொட்டில் பெற்றோர்கள் மனவு வந்து அன்பளிப்பு செய்து இந்த இப்போது நாங்கள் உரையாற்றுகிற இந்த இடத்திலே இந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்வு மிகவும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. இப்படியான ஒரு நிகழ்வை நான் இந்த பிரதேசத்திலே காண்கின்றது முதல் தான். ஏனென்றால் ஒரு பாடசாலையுடைய நிர்வாகத்திலே அதிபர், உப அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், நலன் விரும்பிகள் என்று அனைவரும் ஒன்று திரண்டு இந்த பாடசாலையுடைய வளர்ச்சிக்காக ஈடுபட்டிருப்பதை நான் காண்கின்றேன். பூநகரி நல்லூர் மகாவித்தியாலயத்தில் பாடசாலை ஒவ்வொன்றிலும் நிகழ்வுகள் நடத்தி முடிப்பதிலே பல்வேறு இடர்பாடுகளையும் நேர்மின்மையும் இந்த விருந்தினரை அழைப்பதிலே பல்வேறு சிரமங்களை எல்லோரும் அனுபவிக்கின்றோம். இருந்தாலும் இன்று இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளணும் என்ற சிந்தனை இருந்ததன் காரணமாக இங்கே அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். உண்மையிலே அது உங்களுக்கு ஒரு வெற்றியாகவே நான் கருதுகின்றேன். ஏனெனில் வரைய கல்விப்படைப்பாளர் உங்கள் பாடசாலை நடக்கிற நிகழ்வு மூலமாக உங்கள் பாடசாலையின் தேவைப்பாடுகள் ஞாபகத்தை நேரடியாகவே கணிப்பீடு செய்து சென்றிருக்கின்றார். நீங்கள் அந்த வகையிலே ஒரு பாடசாலைக்கு வருங்காலத்திலே ஆசிரியர் வளம், பௌதிக வளம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய கிடைக்கும். அதே போன்று இந்த மாணவர்களின் திறமையை பாராட்டி சொன்னது போல புகழை விரும்பாதான் மனிதனாக இருக்க முடியாது. எனவே அந்த வகையிலே அந்த பெற்ற திறமைகளை பாராட்டி அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்துவதோடு இந்த பாராட்டியவர்களே மற்ற மாணவர்கள் இந்த நிலைக்கு நாங்களும் வரவும் என்ற உந்து சக்தியை கொடுக்கின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு ஒழுங்கமைக்கப்படுகிறது. உண்மையிலே அது நிறைவேறுமா இருந்தால் இந்த நிகழ்வுக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் அன்பார்ந்த மாணவர்களே, இன்று நீங்கள் கைதட்டுவதில் இருந்த மாணவர்கள் நாளைக்கு இங்கே பரிசு பெற்ற கைகளாக மாற வேண்டும். நன்றி மறப்பது நன்றல்ல என்ற வள்ளுவர் வாக்கிற்கிணங்க இன்றைய தினம் நமது பாடசாலையில் இடம்பெற்ற தரமென்று புலமை பரிசில் சாதனையாளர் கௌரவிப்பு மற்றும் பரிசில்தான் 2025 ஆகிய நிகழ்வுகளுக்கு எமது அழைப்பை ஏற்று முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது வலய கல்வி பணிப்பாளர் திருமதி பிரசைவா ராஜதுரி கஜபதி அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது முன்னாள் அதிபர் மற்றும் கோட்டக்கல்வி பணிப்பாளர் திரு தீன கணவதி பிள்ளை அவர்களுக்கும் கோட்டக்கல்வி அலுவலர் தற்போதைய கோட்டக்கல்வி பணிப்பாளர் திரு கணேஸ்வரநாதன் அவர்களுக்கும் இலங்கை வங்கியின் முகாமையாளர் திரு